மெண்டலினுடைய பாரம்பரிய விரிவாக்கத்தை பற்றி படிச்சோம். அதுல மரபணு இடை செயல்கள் 2 வகைப்படும் அப்படின்னு சொன்னோம். மரபணு இடை செயல்கள்ல ஒன்று மரபணுக்களுக்குள்ளே நடைபெறக்கூடிய இடை செயல். அந்த மரபணுக்குள்ளே நடைபெறுகின்ற இடை செயலுக்கு தான் எடுத்துக்காட்டுகளாக முழுமை பெறா ஓங்கு பண்பு, இணை ஓங்குத்தன்மை, கொல்லும் மரபணுக்கள், பிளியோட்ராபி எனப்படுகின்ற இந்த 4 உதாரணங்களையும் படிச்சோம். மரபணுக்களுக்கு இடையே நடைபெறுகின்ற இடை செயல் மறைத்தல், மறைவாண்மை பற்றி நம்ம படிச்சோம். அதுல பல்வேறு விதமான இடை செயல்களினுடைய விகிதங்களையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பல்காரணிய பாரம்பரியம். பல்காரணிய பாரம்பரியம், இந்த பல்காரணிய பாரம்பரியம் எதுல நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லும்போது கோதுமையினுடைய விதை உரையில இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த பல்காரணிய பாரம்பரியம் என்பது என்னன்னு சொன்னா ஒரு உயிரினத்தினுடைய பல மரபணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பை தீர்மானிக்கும் முறை. அதாவது ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய பல மரபணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பை தீர்மானிக்கின்றது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பல்காரணிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம். இந்த பல்காரணிய பாரம்பரியத்தை ஸ்வீடன் நாட்டு தாவரவியல் வல்லுநரான ஹெச் நில்சன் ஹேலே என்பவர் 1909 கோதுமையினுடைய விதையுறையில இந்த ஆய்வை செய்யறார். இந்த ஆய்வுல 2 விதமான நிறத்தை கொண்ட கோதுமையினுடைய விதை உரையை எடுத்துக்கிறாரு. ஒண்ணு என்னன்னு சொன்னா அடர் சிவப்பு நிறமுடைய விதை உரை, இன்னொன்னு வெள்ளை நிற விதை உரையை கொண்டது கோதுமையினுடைய விதை உரை. இதுல இந்த அடர் சிவப்பு நிறத்தை கொண்டுள்ள இந்த விதை உரை ஓங்கு பண்பினை கொண்டது. இதுல இருக்கக்கூடிய எல்லா காரணிகளும் ஓங்கு காரணிகள். அதாவது அதை எப்படி நிர்ணயித்தார் அப்படின்னு சொன்னா கேபிட்டல் R1, கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R2, இதுல 4 ஓங்கு காரணிகள் இருக்கு. இந்த 4 ஓங்கு காரணிகளும் என்ன நிறத்தை உடைய விதை உரையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அடர் சிவப்பு. அடர் சிவப்பு அப்படின்னு சொன்னா ஆழ்ந்த சிவப்பு நிறம். இந்த வெள்ளை நிறத்துக்குரிய விதை உரை எல்லாமே ஒடுங்கு காரணிகள். ஸ்மால் r1, ஸ்மால் r1, ஸ்மால் r2, ஸ்மால் r2, இது எல்லாமே ஒடுங்கு காரணிகள், வெள்ளை நிறத்துக்குரியது. இப்ப இந்த 2 பண்புகளை கொண்டுள்ள இந்த கோதுமையினுடைய விதை உரைய கலவியலுக்குள்ள உட்படுத்தும் பொழுது இப்போ ஓங்கு பண்பு அடர் சிவப்பு நிறம் கொண்ட விதையுறையிலிருந்து உருவாகின்ற கேமெட்டுகள்ல என்னென்னலாம் காரணிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, வெள்ளை நிறத்துல ஸ்மால் r1, ஸ்மால் r2, இது 2ம் கலவியலுக்குள்ள இந்த கேமெட்டுகள் இணையும் போது முதல் மகவு சந்ததி உருவாகின்றது. இந்த முதல் மகவு சந்ததியில வரக்கூடிய ஜீன் ஆக்கம் அல்லது மரபு வகையம், மரபணு வகையம் என்னன்னு சொன்னா கேபிட்டல் R1, ஸ்மால் r1, கேபிட்டல் R2, ஸ்மால் r2. இந்த கேபிட்டல் R1, ஸ்மால் r1, கேபிட்டல் R2, ஸ்மால் r2, இதுல 2 ஓங்கு காரணிகள் தான் இருக்கு. இந்த 2 ஓங்கு காரணிகள் மட்டும் இருக்கிறதுனால இது சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய விதை உரையை கொண்ட ஒரு கோதுமை மணியை இதுல கண்டெடுக்கிறார்கள். அப்ப 2 ஓங்கு காரணிகள் இருக்கும் பொழுது அது சிவப்பு நிறத்தை கொடுக்கின்றது. இப்ப F1 தலைமுறையில உருவான இந்த கலப்புயிரிகளை F2 தலைமுறை 2ஆம் மகவு சந்ததியில இந்த கலப்புயிரிகளை கலவியலுக்குள்ள உட்படுத்துறாங்க. இந்த கலவியலுக்குள்ள உட்படுத்தும் பொழுது 6 விதமான பண்புகள் தோன்றுகின்றது. இந்த 6 விதமான பண்புகள் என்னென்ன பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று முதல் செய்த எல்லாமே ஓங்கு காரணிகளா இருக்கும். எல்லாமே ஓங்கு காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் R1, கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R2, இதே மாதிரிதான் மெண்டலினுடைய இரு பண்பு கலப்புல எத்தனை விதமான கேமெட்டுகள் உருவாச்சோ அதே மாதிரிதான் இங்கேயும் 4 விதமான கேமெட்டுகள் உருவாகி அவை கலவியலுக்குள்ள உட்படுத்தும் பொழுது ஒரே ஒரு செயல மட்டும் 4மே ஓங்கு காரணிகளா இருக்கும். அப்போ அது அடர் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 4 செய்கள்ல 3 ஓங்கு காரணிகள் இருக்கும். இந்த 3 ஓங்கு காரணிகள் R1, R1, R2, கேபிட்டல் R2 அல்லது கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, R2 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா 3 ஓங்கு காரணிகள் இருக்கணும். அப்போ 3 ஓங்கு காரணிகளை அது கொண்டிருக்குமானால் அது மிதமான அடர் சிவப்பை கொண்டிருக்கும். அடுத்தது ஒரு 6 செய்கள்
இதுல இரண்டு ஓங்கு காரணிகள் இருக்கும். R1 அல்லது R1 அல்லது R2 எப்படி வேணாலும் இருக்கலாம். இரண்டு ஓங்கு காரணிகள் இருந்தா அது வந்து மிதமான சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்த 4 சேய்கள் வந்து ஒரே ஒரு ஓங்கு காரணியை கொண்டிருக்கும். ஒன்று கேபிட்டல் R1 அல்லது கேபிட்டல் R2 ஒரே ஓங்கு காரணியை கொண்டிருக்குமானால் இளம் சிவப்பு நிறத்தையும், ஓங்கு காரணிகளே இல்லாம வெறும் ஒடுங்கு காரணிகள் மட்டும் இருக்கும்போது அது வெள்ளை நிறத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே 5 விதமான சேய்கள் இங்கு உருவாக்கப்படுகின்றது. இது எப்படி உருவாக்குறதுன்னு சொன்னா 1:4:6:4:1 என்ற விகிதத்துல இது தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆக ஓங்கு காரணிகளினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகள்லையும் அதனுடைய பண்புகளினுடைய நிறத்திலையும் நிறப்பண்புகள்லையும் வந்து மாற்றங்கள் கூடிக்கொண்டே போகிறது. ஒரு ஓங்கு காரணி இருந்தா இளம் சிவப்பு, 2 ஓங்கு காரணிகள் இருந்தா மிதமான சிவப்பு, 3 ஓங்கு காரணிகள் இருந்தா மிதமான அடர் சிவப்பு, 4 ஓங்கு காரணிகள் இருந்தா அடர் சிவப்பு, ஓங்கு காரணியே இல்லைன்னா வெண்மையான சிவப்பு, வெள்ளை நிற மலர்கள். ஆகவே இந்த ஓங்கு காரணிகளினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகளினுடைய ஓங்கு காரணிகளினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகளும் என்ன செய்யப்படுகிறது, அதிகரிக்கப்படுகின்றது. இதுதான் வந்து பல்கூட்டு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. இத வந்து நம்ம இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். மனிதனினுடைய உயரம், மனிதனினுடைய தோலின் நிறம் கூட இந்த அடிப்படையில தான், இந்த மரபணுக்களால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இந்த நில்சன் ஹில் செய்த மரபணுக்கள் வந்து பிணைப்புற்றிருக்கவில்லை. ஆனா கோதுமை விதை உரை நிறத்தை வந்து 3வது மரபணுவும் என்ன செய்து நிர்ணயிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து 3 தனித்த இணை அலீல்கள் இதுல இந்த கோதுமை விதையுறையில காணப்படுகின்றது. F2 சந்ததியில 64 சேய்கள் உருவாகின்றது. இந்த 64 சேய்கள்ல 63 சிவப்பு நிறமாகவும் 1 வெள்ளை நிறமாகவும் தோன்றுகின்றது. என்ன விகிதத்துல தோன்றுது அப்படின்னு சொன்னா 1:6:15:20:15:6:1 என்ற விகிதத்துல தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்போ இது வந்து 3 மரபணுக்கள் இந்த கோதுமையினுடைய விதை நிறத்தை கட்டுப்படுத்தும் பொழுது 2 விதமான பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஒன்று வந்து எல்லாமே 3மே ஓங்கு பண்பு, கேபிட்டல் AA, கேபிட்டல் BB, கேபிட்டல் CC. அடுத்த பண்பு வந்து எல்லாமே ஒடுங்கு பண்பு, ஸ்மால் AA, ஸ்மால் BB, ஸ்மால் CC. அப்போ இதுல வந்து இந்த F2 மகவு சந்ததியில வரும்பொழுது 7 விதமான பண்புகள் தோற்றுவிக்கப்படுகின்றது. என்னென்னலாம் இதுல வந்து 7 விதமான பண்புகள் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, 1 அடர் சிவப்பு, அடுத்தது 6 வந்து மிதமான அடர் சிவப்பு, அடுத்து 15 சேய்கள் சிவப்பு நிறத்தை கொண்டது, 20 சேய்கள் இடைப்பட்ட சிவப்பு நிறத்தை கொண்டது, அடுத்த 15 சேய்கள் இளம் சிவப்பு நிறமும், 6 சேய்கள் வெளி சிவப்பு நிறத்தையும், ஒரே ஒரு சேய் மட்டும் வெள்ளை நிறத்தையும் கொண்டு இந்த ஒரு விகிதத்துல 1:6:15:20:15:6:1 என்ற விகிதத்தில் இது தோற்றுவிக்கப்படுகின்றது. இதுதான் கோதுமை விதை உரையில் காணப்படும் பல் மரபணு பாரம்பரியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓங்கு ஜீன்களினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகளிலும் வந்து கூட்டப்படுகின்றது, அதனுடைய நிறமும் பண்புகளினுடைய நிறமும் கூட்டப்படுகின்றது என்பது இதன் மூலமாக விளக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம். இந்த குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் அப்படின்றது வந்து உட்கரு தவிர்த்த பாரம்பரியம் அல்லது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி கூட இதை நம்ம வந்து சொல்லலாம். சாதாரணமா ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம்கள் இருக்கு, குரோமோசோம்களுக்குள்ள DNA, அதுதான் வந்து அந்த காரணிகள், அதுல காணப்படுகின்ற அந்த காரணிகள், கார இணைகள் தான் பண்புகளை தீர்மானிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சுட்டே வரோம். ஆனா ஒரு சில உயிரினங்களினுடைய பண்புகள் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா, சில பண்புகள் வந்து சைட்டோபிளாசத்துல காணப்படக்கூடிய சைட்டோபிளாச நுண்ணுறுப்புகளான பசங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படுகின்ற மரபணுக்களால இந்த பண்புகள் வந்து தீர்மானிக்கப்படுகின்றது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், மரபு சாரா பாரம்பரியம் அல்லது உட்கரு சாரா பாரம்பரியம் என்று கூட நம்ம இதை
சொல்லலாம். இது வந்து மெண்டலினுடைய தத்துவத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பாரம்பரிய வகை. இதுல வந்து ரெண்டு விதமான பாரம்பரியங்கள் இதுல இருக்கு. இந்த சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியத்துல ரெண்டு விதமான பாரம்பரியங்கள். ஒன்று வந்து பசுங்கணிக பாரம்பரியம், இன்னொன்று வந்து மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம் என்று ரெண்டு விதமான பாரம்பரியம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து சைட்டோபிளாச நுண்ணுறுப்புகள். இந்த சைட்டோபிளாச நுண்ணுறுப்புகளான பசுங்கணிகமும் மைட்டோகாண்ட்ரியாவும் என்ன செய்கிறது, பண்புகளை நிர்ணயிக்கின்றது. ஆகவே இதை வந்து சைட்டோபிளாச சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். இதை வந்து இந்த பாரம்பரியம் நிகழ காரணமா இருக்கக்கூடிய ஜீன்களுக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா பிளாஸ்மோ ஜீன்கள் அப்படின்னு பேரு. இந்த பிளாஸ்மோ ஜீன்கள் பசுங்கணிகத்திலையும் மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்குது, சைட்டோபிளாசத்துல இருக்கிறதுனால இது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னா பிளாஸ்மோ ஜீன்கள் எனப்படுகின்ற இந்த ஜீன்கள் தான், இந்த காரணிகள் தான் இந்த பாரம்பரியம் நிகழ காரணமாக உள்ளது அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்ததாக இதுல இந்த சைட்டோபிளாச பாரம்பரியம் அல்லது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியத்துல நம்ம முதலாவதாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பசுங்கணிக பாரம்பரியம். இந்த பசுங்கணிக பாரம்பரியம் வந்து அந்திமந்தாரை தாவரம், அதாவது 4 மணி தாவரம் எனப்படுகின்ற மெராபிலிஸ் ஜெலாபால இது வந்து கண்டறியப்பட்டது. இதுல ரெண்டு விதமான பண்புகள் இருக்கு. ஒன்று வந்து அடர் பச்சை இலைகளை கொண்ட தாவரம், இன்னொன்னு வந்து வெளிர்பச்சை இலைகளை கொண்ட தாவரம். இப்ப இந்த அடர் பச்சை இலைகளை கொண்ட தாவரத்தை ஆண் தாவரமா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, வெளிர்பச்சை இலைகளை கொண்ட தாவரத்தை பெண் தாவரமா எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு தாவரங்களுக்கு இடையே கலப்பியலை மேற்கொள்ளும் பொழுது F1 மகவு சந்ததியில எல்லா தாவரங்களுமே வெளிர்பச்சை இலைகளை கொண்ட தாவரங்களாக வந்தது. வெளிர்பச்சை இலை கொண்ட தாவரத்தினுடைய பண்பு எது? பெண் தாவரம். அப்போ பெண் தாவரத்தினுடைய பண்பு தான் இங்க வந்து F1 சந்ததியில வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ என்ன செய்யறோம், பண்புகளை மாற்றி அமைக்கிறோம். அதாவது ஆண் தாவரத்தை வெளிர்பச்சை இலைகளை கொண்ட ஆண் தாவரம், அடர்பச்சை இலைகளை கொண்ட பெண் தாவரத்தை எடுத்துக்கிறோம். இப்ப இது ரெண்டுத்தையும் கலவையிலுக்குள்ள உட்படுத்தும் பொழுது முதல் மகவு சந்ததியில உருவான அனைத்து செய்களும் அடர்பச்சை இலைகளையே கொண்டது. அப்ப இங்கேயும் என்ன பண்பு வெளிப்படுத்தப்படுகிறது? பெண் தாவரத்தினுடைய பண்பு தான் இங்க வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, இந்த பசுங்கணிக பாரம்பரியம், அதாவது முதல் மகவு சந்ததியில தோன்றுகின்ற சேய்களினுடைய மரபணுக்கள் எதை சார்ந்தது கிடையாது, உட்கரு வழி சார்ந்தது அல்ல, உட்கரு வழி மரபணுவை சார்ந்தது அல்ல. அப்போ ஆண் தாவரத்திலிருந்து உட்கரு பெறப்படுகின்றது, பெண் தாவரத்திலிருந்து சைட்டோபிளாசம் பெறப்படுகின்றது. அப்போ இந்த சைட்டோபிளாசத்துல தான் பசுங்கணிகம் இருக்குது. அப்போ இது வந்து எதை சார்ந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம், பசுங்கணிக மரபு அணு சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆகவே எப்பொழுதுமே பெண் தாவரத்தில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், ஆண் தாவரத்தில் உட்கரு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது, பெண் தாவரத்திலிருந்து சைட்டோபிளாசம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பசுங்கணிக பாரம்பரியம் பெண் தாவரத்தை ஒத்து F1 மகவு சந்ததிகள் தோன்றுகின்றது. ஆகவே இதுல பெண் தாவரத்தினுடைய சைட்டோபிளாசம் இதுல பகிர்ந்தளிக்கப்படுறதுனால இந்த மரபணு வந்து சைட்டோபிளாசம் சார்ந்த மரபணு அல்லது பசுங்கணிக மரபு சார்ந்துதான் இந்த சேய்கள் தோன்றுகின்றது. ஆகவே இந்த பசுங்கணிக மரபு பாரம்பரியத்துல வந்து உட்கரு வழி பாரம்பரியம் மரபணு சார்ந்தது அல்ல. பெண் தாவரத்தினுடைய பசுங்கணிக மரபணு இதற்கு காரணமாக உள்ளது. ஆகவே கருவுறுதலின் போது பெண் தாவரம் சைட்டோபிளாசத்தையும் ஆண் தாவரம் உட்கருவையும் வழங்குகிறது. இது வந்து பசுங்கணிக பாரம்பரியம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம். மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம், மைட்டோகாண்ட்ரியா கூட வந்து ஒரு சைட்டோபிளாசம் நுண்ணுறுப்பு இல்லையா, அதுவும் வந்து சைட்டோபிளாசத்துல இருக்கு. அந்த சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவிலையும் என்ன இருக்குன்னு சொன்னா மரபணுக்கள் காணப்படுகின்றது. இது எதுல கண்டறியப்பட்டது அப்படின்னு சொன்னா சொர்க்கம் வல்கார் எனப்படுகின்ற முத்துச்சோளம், சின்ன சின்னதா மணிமணியா இருக்கும் அந்த சோளம், அந்த தாவரத்துலதான் இந்த மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம் வந்து கண்டறியப்பட்டது. இந்த சொர்க்கம் வல்கார் வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எதற்கு? இந்த மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியத்துக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதுல வந்து என்ன நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஆண் மலட்டுத்தன்மை இதற்கு காரணமாக இருக்கின்றது.
இந்த தாவரத்துல இந்த சொர்க்கம் வல்கர்ல 2 வகை இருக்குது. ஒன்று இயல்பான சைட்டோபிளாசம் கொண்ட வளமான ஆண் தாவரம். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், கேபிட்டல் என் வச்சுக்கலாம். வளமான ஆண் தாவரம் இயல்பான சைட்டோபிளாசத்தை கொண்டது. இன்னொன்னு இயல்பற்ற சைட்டோபிளாசம், அது வளமற்ற ஆண் தாவரம். இதுவும் எதுல காட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா, உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்திமந்தாரை தாவரத்தை போன்றே இந்த பாரம்பரியத்துல பரிமாற்ற கலப்பு மாறுபாட்டை இது என்ன செய்து வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த சோதனையில, இந்த மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரிய சோதனையில நம்ம என்ன பண்றோம், முதல்ல 2 வகை இருக்குதுன்னு சொன்ன, இயல்பான சைட்டோபிளாசம், இயல்பற்ற சைட்டோபிளாசம். இயல்பான சைட்டோபிளாசம் வளமான ஆண் தாவரம், இயல்பற்ற சைட்டோபிளாசம் வளமற்ற ஆண் தாவரம். இது கேபிட்டல் என், இது கேபிட்டல் எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இயல்பான சைட்டோபிளாசம் பெற்ற ஆண் தாவரத்தை இயல்பற்ற சைட்டோபிளாசம் பெற்ற பெண் தாவரம். பெண் தாவரம் அப்படின்னு சொன்னா அது ஒருவேளை இருபால் மலர்களா இருக்கலாம். அதுல மகரந்தம் மலட்டுத்தன்மை உடையது, ஆனா சூலகம் இருக்கு. அப்ப இதுல இந்த இயல்பான சைட்டோபிளாசம் பெற்ற ஆண் தாவரத்தினுடைய மகரந்த தூளை இந்த சூழ்முடியில பெறும் பொழுது F1 மகவு சந்ததியில உருவாகின்ற தாவரம் ஆண் மலட்டுத்தன்மையை கொண்டதாக இருக்கும். இதே மாதிரி இந்த இயல்பற்ற ஆண் தாவரத்தை இயல்பான பெண் தாவரத்தோடு இணைக்கும் பொழுது இங்க கருவுறுதல் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஆண் மலர் என்னவா இருக்கு, மலட்டுத்தன்மையை கொண்டது. அதனால இங்க என்ன இருக்க முடியாது, கண்டிப்பா மகரந்த சேர்க்கையும் நடைபெறாது, கருவுறுதலும் நடைபெறாது. ஆகவே இங்கு கருவுறுதல் சாத்தியம் அல்ல. இப்போ இந்த ஆண் மலட்டு தன்மைக்கான சைட்டோபிளாச மரபு வழி பல தாவரங்களில் இருப்பதாக இப்போ தற்காலத்துல கண்டறியப்பட்டது. இந்த ஆண் மலட்டு தன்மை எதனுடைய செயல்பாட்டால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, உட்கருவுல இருக்கக்கூடிய மரபணு மற்றும் சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய மரபணு, 2 மரபணுக்களாலும், உட்கரு மரபணு, சைட்டோபிளாச மரபணு, 2 மரபணுக்களாலும் இந்த ஆண் மலட்டு தன்மையானது தீர்மானிக்கப்படுகின்றது. ஏற்கனவே நமக்கு தெரியும் 2 வகையான சைட்டோபிளாசங்கள் இருக்கு. ஒன்னு இயல்பான சைட்டோபிளாசம், இன்னொன்னு இயல்பற்ற சைட்டோபிளாசம். இப்போ மைட்டோகாண்ட்ரியங்கள்ல தான் இந்த இயல்பான சைட்டோபிளாசமும் இயல்பற்ற சைட்டோபிளாசமும் காணப்படுகின்றது. அடுத்து இப்போ உட்கருவை எடுத்துக்கலாம். உட்கருவுல என்ன இருக்குன்னு சொன்னா, வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய மரபணுக்கள், வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய மரபணு. இது இந்த மரபணு தன்னிச்சையாக செயல்படாது, அது எந்த விதமான பண்பையும் வெளிப்படுத்தாது. இது இந்த மரபணு என்ன செய்யுமா, மலட்டுத்தன்மையை அல்லது பலமாக மாற்றக்கூடியது, பலத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய மரபணு உட்கருவுல காணப்படுகின்றது. இது கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் என்ற காரணிகளால இது குறிக்கப்பட்டுள்ளது. இந்த மரபணு தன்னிச்சையாக செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆக இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் எனப்படுகின்ற இந்த மரபணுக்கள், உட்கருவில காணப்படுகின்ற இந்த மரபணுக்கள் வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய மரபணுக்கள். ஆனா இந்த மலட்டு சைட்டோபிளாசம் எப்போதுமே ஆண் மலட்டுத்தன்மைக்கு காரணமாக இருக்கின்றது. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இயல்பான ஆண் தாவரத்தை இந்த மலட்டுத்தன்மை கொண்டுள்ள பெண் தாவரத்தோடு இணைய செய்ய போறோம். இப்போ ஆண் தாவரம் மைட்டோகாண்ட்ரியால மலட்டுத்தன்மை, இயல்பான சைட்டோபிளாசம், இயல்பற்ற சைட்டோபிளாசத்தை கொண்டுள்ள ஆண் தாவரம் எங்க இருக்கு, சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவினுடைய காரணிகள் தான் மலட்டுத்தன்மையை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இப்போ அதுல அந்த வளமான ஆண் தாவரத்துல ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப், ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப் என்ற காரணிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த பெண் தாவரம், அதாவது வளமற்ற மலட்டுத்தன்மை கொண்ட பெண் தாவரம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை அது இருபால் மலர்ல ஆண் மகரந்த தாள்கள் மட்டும் வளமற்றதா இருக்கும், மற்றபடி சூலகம் வளமுள்ளதா இருக்கும். ஆனா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், வளமற்ற பெண் தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய காரணிகள் கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப், ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப். இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் என்பது என்ன, உட்கருவில் உள்ள வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய காரணி. இது பெண் தாவரத்துல இருக்கு. இப்போ இதை என்ன செய்யறோம், கேமிட்டுகள் உருவாகும். இப்ப ஆண் தாவரத்துல
கேமெட்டுகள் உருவாகுது. ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப் எனப்படுகின்ற 2 கேமெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெண் தாவரத்துல கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஸ்மால் எஃப் என்பது ஒரு கேமெட், ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப் என்பது ஒரு கேமெட். ஆகவே இப்போ என்ன செய்து இந்த கேமெட்டுகள் இணையுது. ஆண் தாவரத்திலிருந்து ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப்பும் பெண் தாவரத்தில் உள்ள கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் என்ற 2 கேமெட்டுகளும் ஒன்றாக இணையும் போது உருவாகின்ற அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய காரணிகள் என்னன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப், ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப். அப்ப இங்க அந்த தாவரம் என்னவா மாறும்? வளமான ஆண் தாவரமாக உருவாக்கப்படுகின்றது. ஃபர்டைல் மேல் பிளான்ட் வளமான ஆண் தாவரமாக உருவாக்கப்படுகிறது. ஏன்னா இதுல கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் எனப்படுகின்ற வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய காரணி உட்கருவிலிருந்து வந்து இந்த மலட்டுத்தன்மையை என்னவா மாற்றிடுச்சு? வளமானதாக மாற்றிடுச்சு. ஆனா இதே ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப் பெண் கேமெட்ல இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர் ஸ்மால் எஃப் ரெண்டும் சேர்ந்தா அங்க என்ன வராது? மலட்டு ஆண் தான் வரும். ஏன்னா அங்க என்ன கிடையாது? வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய காரணி அங்க இல்ல. அதனால வந்து அந்த தாவரம் வந்து மலட்டு ஆண் தாவரமாக வருகின்றது. ஆகவே ஆண் மலட்டு தன்மையை கட்டுப்படுத்தக்கூடியது எதுன்னு சொன்னா இந்த உட்கருவில் உள்ள வளத்தன்மையை மீட்டெடுக்கும் மரபணுக்களும் சைட்டோபிளாசத்துல காணப்படுகின்ற இயல்பான மற்றும் இயல்பற்ற சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற மரபணுக்களும் தான் இந்த ஆண் மலட்டு தன்மையை ஒன்று சேர கட்டுப்படுத்துகின்றது. இதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சைட்டோபிளாசத்தை சார்ந்த மரபு வழியில ஆண் மலட்டு தன்மையை குறிக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம். இறுதியாக இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு சொன்னா முதுமரபு மீட்சி. முதுமரபு மீட்சி அது அந்த டேர்ம்ல இருந்தே உங்களுக்கு வந்து அர்த்தம் விளங்கும்னு சொல்றேன். மீட்சி அப்படின்னா மீண்டு வருவது, முதுமரபு அப்படின்னு சொன்னா மூதாதையர்கள். இப்போ முதுமரபு மீட்சி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மூதாதையர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்பாக 5-6 தலைமுறைகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய மூதாதையர்களினுடைய பண்பு என்ன செய்யாது? இடைப்பட்ட தலைமுறைகள்ல அது இருக்காது, அந்த பண்பு வெளிப்பட்டு இருக்காது. ஆனா ஒரு 5-6 தலைமுறைகள் கழிச்சு வரக்கூடிய ஒரு 6வது தலைமுறையில அந்த மூதாதையரனுடைய பண்பு அங்க என்ன செஞ்சிருக்கோம்? வெளிப்பட்டு இருக்கும். அப்போ மூதாதையரனுடைய பண்பு மீண்டும் என்ன செய்யப்படுகிறது? இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்ப அந்த பண்பே இடையில இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. டிஎன்ஏல அந்த பண்பு இருக்கும். ஆனா அந்த பண்பு என்ன பண்ணிருக்கோம்? மறைக்கப்பட்டிருக்கும். ஒரு உயிரியல்ல பல பரிணாம மாற்றங்களுக்கு பின்னர் இழக்கப்பட்ட பண்பு ஒன்று மீண்டும் அவ்வுயிரியில் தோன்றுவதற்கு தான் நம்ம முதுமரபு மீட்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த மரபணு வந்து நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கும், அது அழிஞ்சு போயிருக்காது, மறைக்கப்பட்டிருக்கும். இடைப்பட்ட தலைமுறைகள்ல அந்த பண்பு வெளிப்படாது. ஆனா பல தலைமுறைகளை தொடர்ந்து வந்து மீண்டும் ஏதாவது ஒரு தலைமுறையில அந்த பண்பு என்ன செய்யப்படுகின்றது? வெளிப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த பண்புக்கு தான் முதுமரபு மீட்சி. அப்போ முதுமரபு மீட்சி என்பது என்னன்னா ஒரு உயிரியில பல பரிணாம மாற்றங்களுக்கு பின்னர் இழக்கப்பட்ட பண்பு ஒன்று மீண்டும் அவ்வுயிரியில் தோன்றும் நிகழ்விற்கு தான் முதுமரபு மீட்சி அப்படின்னு சொல்றோம். இந்த முதுமரபு மீட்சி ஹிரேஷியம் ஃபைலோ செல்லா எனப்படுகின்ற பாலின பெருக்கமடையும் பண்பு தாவரங்கள்ல திரும்ப தோன்றுதல் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். இது போன்ற பல வீடியோக்களை உடனே பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும். நன்றி.